ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் நிகழ்ச்சிக்கு ஆண்டவரே இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா 8, 9, 10. அதுல குறிப்பா 10 நான் வாசிக்கிறேன். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே யாக்கோபு 3 ஃபுல்லா படிச்சுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாவை குறித்து அதிகமா யாக்கோபு எழுதியிருப்பாரு. அப்ப இயேசுவோட கூட இருந்த முக்கியமான ஒருத்தர், அதுலயும் இவர் மரியாளினுடைய வயிற்றில பிறந்தவர் சொல்லப்படுகிறது. ஆக இயேசு கூடவே வாழ்ந்தவர், ரொம்ப நெருக்கமா இருந்தவர். அதனால இயேசுவை நல்லா அப்சர்வ் பண்ணதுனால அவர் வாயின் வார்த்தைகள் எவ்வளவு கவனமா இருந்தாருங்கிறத அறிஞ்சதுனால இவர் நாவை குறித்து அதிகமா எழுதியிருக்காருன்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த யாக்கோப்பு நிறைய பேசிட்டு வரும்போது இந்த இடத்துல எல்லாரையும் பாருங்க கண்ட்ரோல் பண்றது கஷ்டம், அதுலயும் குறிப்பா வாயை கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா 10ல சொல்றாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருது, அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, ஒருத்தவங்களை நல்லா பிளஸ் பண்றோம் இந்த வாயில, நல்லா இருக்கப்பா, அதே நேரத்துல நம்ம கோவம் வந்துருச்சுன்னா அதே வாயில அதே ஆளை கூட நம்ம என்ன பண்றோம், கர்ஸ் பண்றோம். அதே வாயில இருந்து தான் வருது. அப்படி இருக்கக்கூடாது என் சகோதரரே, அப்படி இருக்கலாகாது. கஷ்டமா இருக்கு கண்ட்ரோல் பண்றது, ஆனா கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இருந்தாதான் பெர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை வாழ்றோம். அதுக்குத்தான் ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக அன்னைக்கு பெந்தேகோஸ்துனால எல்லார் மேல இறங்கினார். இன்றைக்கு அந்த ஆவியான எனக்குள்ள இருக்கிறார். ஏன்னா வார்த்தையில எங்க அவனை கவனமா இருக்கணும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏனென்றால் நம்ம பேசுற ஒவ்வொன்றையும் நம்ம பிறப்பிக்கிறோம். அப்ப ஜீவனை பேசும்போது ஜீவன் பிறப்பிக்கப்படுகிறது, மரணத்தை பேசும்போது மரணம் பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் நம் ஜீவனை தெரிந்து கொள்ளும்படி, அவர் ஜீவனாகி அவருடைய வார்த்தை தெரிந்து கொண்டு பேசும்படி, அதை கடைபிடித்து வாழும்படி தேவன் நம்ம வைத்திருக்கிறார். அப்ப நம்ம வாயின் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். இஷ்டத்துக்கு நான் என்னன்னாலும் பேசுவேன், அப்புறம் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க இருதயத்துல இருக்கிறதா வாயில வரும். அப்ப வாயை மாத்தணும்னு ஆட்டோமேட்டிக்கா முதல் இருதயம் மாறிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வாயும் மாறிடும். வாயில இருந்து புறப்படுறது ஆட்டோமேட்டிக்கா பெஸ்டா இருக்கும் பொழுது பெஸ்டானது வந்துதான் ஆகும் இல்லையா? இங்க சொல்றாங்க, ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? இந்த ஊற்று தாங்க. இந்த ஊற்றுல சில நேரம் நல்ல தண்ணி வருதுங்க, சில நேரம் கசப்பா வருதுங்க, அப்படி சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அதே போல என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? சில நேரங்கள் பத்தி நம்ம ஊர்ல படி எடுத்துக்கலாம். இது கொய்யா மரங்க, ஒரு நாள் கொய்யா பழம் கொடுக்கும், ஒரு நாள் வேற பழம் கொடுக்கும், அப்படி சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அந்தந்த சாராம்சம் எப்படியோ அப்படிதான் அது இருக்கும். அப்ப இங்க போட்டிருக்கு, அப்படியே ஓர்ப்பான நீர் ஊற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களில் ஞானி வேகமா இருக்கவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஞானத்திற்குரிய எப்படி சாந்தத்தோடே பொறுமையோடே நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கிரியைகள் ஒவ்வொன்றையும் காமிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். இந்த கசப்பு, இந்த வெறுப்பு, இதெல்லாம் தான் உங்களை இப்படி ஏடா கூடமா பேச வைக்குது, செய்ய வைக்குது. அதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டியதெல்லாம் அதெல்லாம் தூக்கி எறியணும். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். ஆகவே என்ன சொல்றாருன்னா, உங்க இருதயம் எப்படியோ அப்படிதான் உங்க வாழ்விலே வெளிப்படும். ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படின்னு இல்லை, என்னைக்கும் தேவனுக்குள்ள பூரண புருஷனாய் சொல் தவறாதவனா இருக்கணும். அதனாலதான் அதே இதுல 3ல் 2 போட்டிருக்கு, ஒருவன் சொல் தவறாதவனால் பூரண புருஷனா இருக்கிறான். தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்துல அடக்கி கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். அடக்கவே முடியாது நாவத்தான், ஆனாலும் அடக்க முடியும். நீங்க நாவை அடக்க முடியும். அதுக்கு காரணம் ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறாரு, உதவி செய்யறாரு. அப்படி நீங்க அடக்கும் பொழுது உங்களுடைய லைஃபே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ உங்க லைஃப் ஒஸ்டா போனா கூட நீங்க ஜீவனை பேசி பேசி ஜீவனை காண முடியும். ஏசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அதனால அத்திமரத்தை சபிச்சு காமிக்கிறாரு. நீ உன்னை பார்த்து சபிச்சா அது சபிக்கப்படுது, உன்னை பார்த்து பிளஸ் பண்ணா அது பிளஸ் பண்ணப்படும். உன் வாயின் வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குப்பா. அதே போல ஒரு மலையை பார்த்து நீ இங்கிருந்து இடம் பெயர்ந்து போய் கடலிலே விழு என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அது அப்படி ஆகும் என்று சொல்றார். அதெல்லாம் என்னது? பவர் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ். அதை தான் தேவனுக்கு சொல்றாரு. உன்னுடைய மைண்ட் செட், உன்னோட வார்த்தையில கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் தேவனை போல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் பேசி பேசி எல்லாத்தையும் உருவாக்குறாரு. ஏன்னா அவர் வார்த்தையான தேவனா இருக்கிறாரு. வார்த்தைக்கு வலிமை இல்லைங்கிற மறந்துடாதீங்க. செபிக்கணும். நன்றி தகப்பனே, தர்மையான நேரத்திலே இன்றிலிருந்து ஆண்டவரை இதை கேட்குற ஒவ்வொருவரும் தங்கள் வாயின் வார்த்தைகளை கவனமாக இருக்கட்டும். அவங்க வாயின் வார்த்தைகளை அப்பா, இருதயத்தின் நினைவுகளை நீர் அறிந்து அதை மாற்ற அவர்களை ஆசீர்வதிக்கவே பேசினீர். நன்றி. இப்படியாக மாறட்டும் இயேசு நாமத்திலே. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட